இல்லை உருவக அணியை பற்றி பார்க்கலாம். உவமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இல்லாமல் உவமையையே பொருளாக கூறுவதுதான் உருவக அணி. இதில் உவமேயம் தனியாக, உவமைப்பட பொருள்கூடிய பொருள் தனியாக அமையாமல் இரண்டும் ஒன்றாக இருப்பதுதான் உருவக அணி. இப்போ உதாரணமாக துன்பத்தை துன்பம் என கூறாமல் அதை கடலாக உருவகம் செய்து துன்பக்கடல் என்று கூறுவதுதான் உருவகம். இன்பத்தை வெள்ளம், இன்ப வெள்ளம் என உருவகம் செய்து தான் இன்ப வெள்ளம் என்று கூறுவது இயல்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போது வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் என்பது இங்கு உவமை. ஏன்னா வெள்ளத்தை போல தமிழர்கள் கூடியிருக்கிறார்கள். வெள்ளம் போல உவமை. தமிழர் கூட்டமே வெள்ளமாக சொல்லுவது, தமிழருடைய கூட்டத்தை வெள்ளமாக சொல்வதுதான் உருவகம் அப்படின்னு பேர். இந்த உருவகத்தில் நிறைய உருவகம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏகதேச உருவகம், தொகை உருவகம், விரி உருவகம், தொகை விரி உருவகம், ஏய்பு உருவகம், ஏய்பில் உருவகம், வியநிலை உருவகம், சிறப்பு உருவகம், விருபக உருவகம், சமாதான உருவகம், உருவக உருவகம், ஏகாங்க உருவகம், அணுகாங்க உருவகம், முற்று உருவகம், அவயவ உருவகம், அவயவி உருவகம், ஏது உருவகம், அவனது உருவகம், விளக்கு உருவகம் என்று 19 உருவக அணிகள் இருக்கிறது. இதில் ஒன்று பார்ப்போமானால், இதில் ஏதாவது ஒன்று பார்ப்போம். விருபக உருவகம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பொருளுக்கு கூடாத தன்மையெல்லாம் கூட்டி உருவகம் செய்வதுக்கு தான் விருபக உருவகம் அப்படின்னு பேர். உதாரணமாக தன்மதிக்கு தோளாது தாழ்கடந்து வைகாது அறிவை வதனாம் பொய்யம் என்ற அந்த பாடலை பார்த்திங்கன்னா, காதலினுடைய முகமாகிய தாமரை தன்மதியாகிய அந்த நிலவுக்கு கூம்பாது குளத்திலே மலராது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே பொய்யம் என்றால் தாமரை, வதனம்னா முகம்னு அர்த்தம். அதாவது காதலினுடைய முகமாகிய தாமரை தன்மதிக்கு தோளாது அப்படின்னா கூம்பாது குளத்திலே மலராது என்று சொல்கிறார்கள். அதாவது இவை முகத்திற்கு கூடாத தன்மை. என்ன? மலருவதும் கூம்புவதும் முகத்துக்கு கூடாத ஒரு தன்மையை இந்த உருவகத்தில் சொல்கிறதுனால ஒரு பொருளுக்கு கூடாத தன்மையெல்லாம் கூட்டி உருவகம் செய்வது தான் விருபக உருவகம் அப்படின்னு பேர். நன்றி, வணக்கம்.